ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வழக்கம் போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்களை காணலாம். அதற்கு முன்பு இன்றைய நாள் திருக்கார்த்திகை தீபம். கார்த்திகை தீபம் அற்புதமான நாள். எல்லோருக்கும் அண்ணாமலையானுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். உங்கள் எல்லோருடைய இல்லங்களிலேயும் சுபகாரியங்கள் நடைபெற வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு, சிவபெருமானுடைய அருளால் எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு இன்றைய ராசி பலனுக்குள் செல்லலாம். இன்று 13/12/2024 கார்த்திகை மாதம் 28ஆம் தேதி குரோதி வருடம் வெள்ளிக்கிழமை. இன்றைய ஆதிக்க கிரகம் சுக்கிர பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயாரை வணங்க வேண்டும். இன்றைக்கு பிரதோஷம், திருக்கார்த்திகை தீபம் எல்லாம் சேர்ந்து வருகின்றது. அற்புதமான நாள். எல்லோருக்கும் இறை அருள் கிடைக்க பிரார்த்திக்கின்றேன். இன்றைய சூரிய உதயம் காலை 6:22 சூரிய அஸ்தமனம் மாலை 5:44. இன்றைய விளக்கேற்றும் நேரம் வழக்கம்போல் காலை 5 மணிக்குள்ளாக விளக்கேற்ற வேண்டும். மாலை நம்முடைய இல்லம் எல்லாம் திருவிளக்குகளாலே ஜொலிக்க வேண்டும். 6 மணிக்குள்ளாக விளக்கேற்ற வேண்டும். இன்றைய நாளிலே திருக்கார்த்திகை தீபம் இல்லங்களிலே பிரகாசமாக விளக்கேற்றி வையுங்கள். எல்லோருடைய இல்லங்களிலேயும் இறையருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் காலை 10:15 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் மாலை 5:45 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 மணி முதல் மதியம் 12 மணி வரை. இன்றைய யமகண்டம் மதியம் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் காலை 9 மணி வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரகோரை நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை. இன்றைய அதேபோல் இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 6:50 மணி வரை பரணி நட்சத்திரம், அதன் பின்பு கிருத்திகை நட்சத்திரம். இன்றைய திதி இன்று மாலை 6:35 மணி வரை வளர்பிறை திரையோதசி, அதன் பின்பு சதுர்தசி வருகின்றது. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் சித்ரா நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. கவனமாக இருங்கள். அடுத்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. வாருங்கள் ராசி பலனுக்குள் செல்லலாம். முதலாவதாக மேஷ ராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். அதேபோல் உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று சிலருக்கு பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஏற்படும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகின்ற நாள். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். சுபகாரியங்கள் கைகூடும். சிலருக்கு புது வேலை வாய்ப்புகள் உண்டாகும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். திடீர் பண வரவு உண்டாகும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகின்ற நாள். எல்லா வகையிலும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. திருக்கார்த்திகை தீபம், அண்ணாமலையானை வணங்குங்கள். எல்லா வளமும் பெறுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக ரிஷபராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு காரிய தடைகள் ஏற்பட்டு விலகும். அலுவலகத்திலே வீண் வாதங்களை எல்லாம் முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். கூட்டுத் தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகின்ற நாள். திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தாமதமாகும். அலுவலகத்திலே பணிச்சுமை அதிகமாக இருக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். சிலருக்கு தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாம். ஆகவே மிகவும் கவனமாக இருங்கள். இறை வழிபாட்டிலே அதிகம் கவனம் செலுத்துங்கள். இன்றைய நாளிலே அண்ணாமலையானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மிதுன ராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று நீங்கள் எதிர்பார்த்த நல்ல காரியங்கள் நடக்கும். ஏதேனும் பெரிய தொகை எதிர்பார்த்து காத்திருக்கின்றீர்கள் என்றால் இன்றைய நாளிலே வரும்.
தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். சிலருக்கு திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீருகின்ற நாள். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகின்றன. கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். திருமணம் சம்பந்தமான சுபகாரியங்கள் கைகூடி வருகின்ற நாள். சுப செலவுகள் ஏற்படுகின்ற நாள். அற்புதமான நாள் இன்றைய நாள். இன்றைய நாளிலே அண்ணாமலை ஆணை வணங்குங்கள். எல்லா வளமும் பெறுங்கள். வாழ்த்து. அடுத்ததாக கடகராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுடைய மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். அலுவலகத்திலே பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாள். நல்ல நேரம் வந்தாயிற்று. பண வரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். காரிய தடைகள் விலகி நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் உண்டாகின்ற நாள். எல்லா வகையிலும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. அண்ணாமலை ஆணை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக சிம்ம ராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். அதேபோல் ஒரு சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் கைகூடுகின்ற அற்புதமான நாள். பண வரவு உண்டாகும். நண்பர்கள் உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். தாய் வழி உறவுகள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். தொழிலிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்றன. புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய நாளிலே அண்ணாமலை ஆணை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கன்னிராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டம நாளாக இருக்கின்றது. என்றாலும் அண்ணாமலையானை வழிபடுங்கள். அண்ணாமலையானை இன்றைய திருக்கார்த்திகை தினத்திலே வழிபட்டு சந்திராஷ்டம பாதிப்புகள் எல்லாம் ஒன்றுமே செய்யாது. உங்களை அண்ணாமலையான் துணை இருக்க எது என்ன செய்யும்? ஆகவே சிவபுராணம் படியுங்கள். சிவபுராணம் படித்து கோளறு பதிகம் படித்து சந்திராஷ்டம நாளை வென்று விடுங்கள். கூட்டு தொழிலே முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். மனக்குழப்பம், பதற்றம் இருக்கக்கூடிய நாள். அதற்கு மௌன விரதம் இருக்க வேண்டும். யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள். பயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். அலுவலகத்தில் வேலை பளு அதிகமாக இருக்கும். மற்றவர்களோடு பேசும்போது வார்த்தைகளிலே கவனமாக இருங்கள். வார்த்தைகளே கவனமாக எண்ணி பேசுங்கள். புதிதாக கடன் வாங்காதீர்கள். நீங்களும் கடன் யாருக்கும் கொடுக்காதீர்கள். இன்றைய நாளிலே சிவபெருமானை வணங்கி கோளறு பதிகம் படித்து மௌன விரதத்தை கடைபிடித்து கடந்து செல்ல வேண்டிய நாள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக துலாம் ராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். நண்பர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். குழந்தைகளுக்காக சுப செலவு செய்யக்கூடிய நாள். அலுவலகத்திலே சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். பொருள் வரவு, தனலாபம் அதிகரிக்கின்றன. திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு தேடி வரும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு உங்கள் தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும், முன்னேற்றம் ஏற்படும். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். தாய் உறவு வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் உண்டாகும். கடன் தொல்லைகள் முற்றிலுமாக விலகும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. கார்த்திகை தீபம் உற்சாகமாக கொண்டாடுங்கள். சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார்.
ஆகவே இன்று குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிட வேண்டாம். சிலருக்கு மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். வீண் விரயங்கள் உண்டாகின்ற நாள். தொழில் சம்பந்தமான புதிய கடன் எதுவும் வாங்கக்கூடாது. உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை ஏற்படும். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. செலவு செய்யும் போது கவனமாக செய்யுங்கள். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். தொழிலில் புதிய முதலீடுகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள். ஆகவே எல்லா வகையிலும் கவனமாக இருங்கள். அண்ணாமலையானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக தனுசு ராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு சகலவிதமான பாக்கியங்களும் கிடைக்கின்ற அற்புதமான நாள். மூத்த சகோதரர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். வீடு, வண்டி, வாகன மாற்றம் உண்டாகின்ற நாள் இன்றைய நாள். குழந்தைகளால் பெருமை ஏற்படும். காரிய தடைகள் முற்றிலுமாக விலகும். கடன் பிரச்சனைகள் தீரும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். ஆகவே இன்றைய நாளிலே சிறப்பாக இருக்கின்றது. இறையருளால் மேலும் நல்ல பலன்களை பெறுங்கள். அண்ணாமலையானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மகர ராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று உங்கள் திறமை வெளிப்படும். பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். குழந்தை பாக்கியம் உண்டாகும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். கடன் தொல்லைகள் விலகும். மனக்குழப்பங்கள் தீருகின்ற நாள். புதிய முயற்சிகள் கைகூடும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். சிலருக்கு உத்தியோக மாற்றம் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கின்றது. உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். எல்லா வகையிலும் சிறப்பான நாள். அண்ணாமலையானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கும்பராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்று இளைய சகோதரர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். சிலருக்கு பணியிட மாற்றம் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கின்றது. தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். அலுவலகத்திலே புதிய வாய்ப்புகள் வெற்றியை தருகின்றன. நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். கடன் பிரச்சனைகள் தீரும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். ஆகவே புதிய முயற்சிகளை தொடங்குங்கள். எல்லா வகையிலும் வெற்றி பெறுங்கள். காரிய தடைகள் முற்றிலுமாக விலகும். உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு, சுபகாரியங்கள் நடைபெற பேச்சுவார்த்தைகள் தொடங்கினால் அதிலே நல்ல முடிவு. இப்படி எல்லா வகையிலும் நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. அண்ணாமலையானை வணங்குங்கள். மேலும் உயர்வுகளை பெறுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக 12 ராசியிலே இறுதியான ராசி மீன ராசி அன்பர்களே, இன்று மதியம் வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று திருமணம் சிலருக்கு நிச்சயமாகும். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளில் எல்லாம் வெற்றி பெறுகின்ற நாள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். நினைத்த காரியம் அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். செய்தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் ஏற்படும். அலுவலகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு ஏற்படும். சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். அற்புதமான இந்த நாளிலே அண்ணாமலையானை வணங்குங்கள். வீடு, வண்டி, வாகன யோகம் உண்டாகும். செய்யும் செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கின்ற நாள். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். புதிய தொழில் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தருகின்ற நாள். எல்லா வகையிலும் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. ஆகவே இன்றைய சிறப்பான நாளிலே மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு அண்ணாமலையானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அனைவருக்கும் கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. இன்றைய ஆன்மீக தகவல், அதாவது இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போறோம்னா, உணவு முறை இருக்கின்றது. பார்த்தீர்கள் என்றால் உணவு முறை நம்முடைய ஹிந்து தர்மத்திலே உணவிலேயே ஆரோக்கியத்தையும் சேர்த்து வைத்திருக்கின்றார்கள். இந்தந்த நாளிலே இதையெல்லாம் சாப்பிடக்கூடாது,
விரத காலம் என்றால் வெங்காயம் பூண்டு தவிர்க்க வேண்டும் என்று சொன்னார்கள். வெங்காயம் பூண்டு ஏன் தவிர்க்க வேண்டும்? வெங்காயம் பூண்டு நம்முடைய உடல் உணர்ச்சிகளை தூண்டி காமத்தை தூண்டக்கூடிய காய்கனிகள். ஆகவே விரத காலங்களிலே அவற்றை தவிர்க்க வேண்டும். இப்படி நிறைய சொல்லி வைத்திருக்கின்றார்கள் நமக்கு முன்னோர்கள். இந்த முன்னோர்கள் சொன்னவற்றை எல்லாம் நாம் கடைபிடித்து விட்டோம் என்றால் நம்முடைய உடல் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும், மன ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும். அதை நாம் முறையாக கடைபிடிக்காதன் காரணமாகத்தான் இன்றைக்கு வியாதிகள் பல வந்துவிட்டன. சற்றொப்ப ஒரு 60-70 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் எல்லாம் இப்படி சர்க்கரை வியாதி என்றோ கொழுப்பு என்றோ சொல்லி பார்ப்பது அரிது என்று பெரியோர்கள் சொல்வார்கள். நாம் அதை கண்டதில்லை. ஆனால் பெரியவர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கின்றோம். என்னுடைய தாத்தாவெல்லாம் எந்த விதமான நோய் நொடியும் இல்லாமல் நன்றாக இருந்தார் என்று அவர்கள் சொல்ல கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஆனால் இன்றைக்கு 30-35 வயதுக்குள்ளாகவே சற்று உடல் தளர்ச்சி ஏற்படுகின்றது. இது எதன் காரணமாக? அதேபோல் பிள்ளைப்பேறு, சத்சந்தான பாக்கியம் கிடைப்பது என்பது மிகவும் சிறப்பான விஷயம். ஆனால் சத்சந்தான பிராப்திக்காக இப்பொழுது சிறுவயதாக இருக்கும்போதே மருத்துவமனைக்கு செல்கின்றார்கள். குழந்தை பிறக்க வேண்டும், அதற்கு மருத்துவம் பார்த்து கொள்கின்றோம் என்று சொல்கின்றார்கள். இவையெல்லாம் காரணம், நாம் உண்ணுகின்ற உணவு இப்பொழுது நஞ்சாகி கொண்டு வருகின்றது. உண்ணுகின்ற உணவு நஞ்சாகி கொண்டு வருவதால் நமக்கு நிறைய வியாதிகள் ஏற்படுகின்றது. சரி, இதனை எப்படி சரி செய்யலாம் என்று பார்த்தால், இதை இதனோடு சாப்பிடக்கூடாது, இதை இதனோடு சாப்பிடக்கூடாது என்று ஒரு சில வழிமுறைகளை நாம் பின்பற்றினால் நம்முடைய தேக ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். அது என்னென்ன என்று பார்க்கலாம். தேனும் நெய்யும் சம அளவிலே கலந்து விட்டால் நஞ்சாகிவிடும். எனவே இரண்டுமே நல்ல வஸ்துதான், ஆரோக்கியம் தருகின்ற வஸ்துதான். என்றாலும் தேனையும் நெய்யையும் ஒன்றாக சேர்த்து உண்ணக்கூடாது. அதேபோல் வாழைப்பழத்தை தயிர் மற்றும் மோருடன் கலந்து சாப்பிடக்கூடாது. வாழைப்பழம் சாப்பிட்டவுடன் தயிர், மோர் போன்றவற்றை சாப்பிடக்கூடாதாம். பொதுவாக உணவு உண்டுவிட்டு அதன் பிறகு உணவு ஜெரிமானத்திற்காக வாழைப்பழம் சாப்பிடலாம். ஆனால் இந்த முறையிலே சாப்பிடக்கூடாதாம். அதேபோல் பழங்களை தனித்தனியாகத்தான் சாப்பிட வேண்டுமாம். சாப்பாட்டோடு சேர்த்து பழங்களை சாப்பிடக்கூடாது. அதனுடைய தாது சத்து உணவோடு கலந்து பலனற்று போய்விடும் என்று சொல்கின்றார்கள். சரி, அடுத்து சொல்கின்றார்கள், வெண்ணெயோடு காய்கறிகளை சேர்த்து சாப்பிடக்கூடாது. அதேபோல் மீன் மற்றும் கருவாடு சாப்பிட்டவுடன் பால், தயிர் சாப்பிடக்கூடாது என்று சொல்கின்றார்கள். அவ்வாறு மீறி உண்டால் வெண்மேகம் போன்ற நோய்கள் வர வாய்ப்புள்ளது என்று சொல்கின்றார்கள். அதேபோல் உடல் மெலிவாக இருப்பவர்கள் புழுங்கலரிசி சாதத்தை அதிகம் சாப்பிட்டால் அவர்களுடைய உடலானது புஷ்டியாக மாறிவிடுமா. அதேபோல் உடல் பருத்தவர்கள் கோதுமை உணவு உண்டால் அவர்களுடைய உடல் பருமன் குறைந்து உடலிலே சமநிலை ஏற்படுமா. இன்னொன்று சொல்கின்றார்கள், ஆஸ்துமா இருப்பவர்கள், அதாவது சளி அதிகம் உள்ளவர்கள் தக்காளி, பூசணிக்காய், முள்ளங்கி ஆகியவற்றை சாப்பிடக்கூடாது என்று சொல்கின்றார்கள். மூல நோய் உள்ளவர்கள் அவர்கள் முட்டை, அதிக காரம், மாமிச உணவு ஆகியவற்றை உண்ணக்கூடாதாம், மூலவியாதி உள்ளவர்கள். அதேபோல் நெய்யை வெண்கல பாத்திரத்திலே வைத்து உபயோகிக்கக்கூடாதாம். நெய், இந்த நெய் இருக்கின்றது அல்லவா, நெய்யை வெண்கல பாத்திரத்திலே வைத்து நாம் உண்ணக்கூடாதாம். காலையிலே வெறும் வயிற்றிலே காபி, டீ குடிக்கக்கூடாது என்று சொல்கின்றார்கள். ஒரு டம்ளர் தண்ணீர் கொடுத்து விட்டு அதன் பின்னர் தான் காபி, டீ போன்றவற்றை சாப்பிடலாமா. அதேபோல் அல்சர் உள்ளவர்களும் மஞ்சள் காமாலை உள்ளவர்களும் மிளகாய், ஊறுகாய் ஆகியவற்றை சேர்த்து கொள்ளக்கூடாது என்று சொல்கின்றார்கள். பெண்கள் வீட்டிற்கு தூரமான நாட்களிலே இந்த காய்கறிகளை தவிர்ப்பது நல்லது. அதாவது கத்தரிக்காய், எள், அன்னாசி, பப்பாளி, இந்த காய்கனிகளை வீட்டுக்கு தூரமான நாட்களிலே அந்த 3 நாட்கள் 5 நாட்கள் சேர்த்து கொள்ளக்கூடாது. அதேபோல் தோல் நோய் உள்ளவர்கள் கத்தரிக்காய், புடலங்காய், நிலக்கடலை, மீன், கருவாடு ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும். அதேபோல்
அதிக காரம், அதிக புளிப்பு, கொத்தவரங்காய், பீன்ஸ் ஆகியவற்றை கூட சாப்பிடக்கூடாதாம். அதேபோல் இந்த கோதுமையை நல்லெண்ணெயுடன் சமைத்து சாப்பிடக்கூடாது என்று சொல்கின்றார்கள். இப்படி உணவிலேயே ஏகப்பட்டதை வைத்திருக்கின்றார்கள் நம்முடைய முன்னோர்கள். எத்துணை மிகச்சிறந்த அறிவாளிகளாக அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். கோதுமையோடு நல்லெண்ணெயை சமைத்து சாப்பிட்டால் அது உடம்புக்கு கெடுதலாம். இப்படி நிறைய நல்ல விஷயங்களை நம்முடைய முன்னோர் நமக்கு வகுத்து கொடுத்திருக்கின்றார்கள். இந்த முன்னோர் வகுத்து கொடுத்த முறைகளை எல்லாம் பின்பற்றி நாம் உணவு உண்ணுதலாகட்டும், நம்முடைய வாழ்க்கை நெறிமுறைகளாகட்டும், இவற்றை நாம் கடைபிடித்தோமானால் நம்முடைய வாழ்க்கையானது நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கும். அதாவது ஒரு சின்ன வியாதி வந்து விட்டாலே இன்றைய காலத்திலே லட்சக்கணக்கிலே நாம் செலவு செய்ய வேண்டியிருக்கின்றது. பணம் அதிகமாக இருப்பவர்கள் செலவு செய்வார்கள், இல்லாதவர்கள் எங்கு செல்வார்கள்? ஆகவே நாம் முறையாக நம்முடைய உடலை உண்ணுகின்ற உணவின் மூலமாக பேணி காத்து விட்டால் நமக்கு மருத்துவ செலவு வராது, அதன் மூலமாக மனக்கஷ்டம் வராது. ஆகவே இன்றைய நாளிலே அதன் காரணமாகத்தான் இதையெல்லாம் நாம் பார்த்தோம். இதன்படி உணவுகளை மிகச்சரியாக எடுத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை முறையாக அமைத்து கொண்டு நல்ல ஆரோக்கியமாக இருப்போம். நல்ல ஆரோக்கியமாக இருந்தால் நல்ல மன தெளிவு கிடைக்கும். எனவே நல்ல ஆரோக்கியத்திற்கு இவற்றையெல்லாம் பின்பற்றுவோம். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திக்கின்றேன்.